இன்னும் சிறு வினாடிகளில் கொம்பு போட்டி ஆரம்பிக்க உள்ளது. எந்த மாட்டிற்கு மிகப்பெரிய கொம்பு உள்ளதோ அதுதான் வெற்றி பெற்றது என அறிவிக்கப்படும். வெற்றி பெற்ற மாடுக்கு ஒரு கட்டு வைக்கோ புல்லும் 2 ரூபாயும் தரப்படும். 2 ரூபா. அமெரிக்கன் புல், பேர் எழுதிக்கோ. பாருங்கள், ஆரம்பித்த உடனே அமெரிக்கன் புல் வந்துவிட்டது அமெரிக்காவிலிருந்து. ஒரு கட்டு வைக்கோ புல்லா? 1 மாதத்துக்கு நான் சாப்பிட்லாம். ஜல்லிக்கட்டு காலை, பேர் எழுதிக்கோ. ஆஹா, அருமையான போட்டி. ஆங்கோல் கவ், பேர் எழுதிக்கோ. என்னது, ஆங்கோல் கவ்வா? அப்படி எதுவும் லிஸ்ட்லேயே இல்லையே. எங்களுக்கெல்லாம் உங்களை பற்றி தெரியாதே. ஆமாம், எங்களை பற்றி யாருக்குமே தெரியாது. சில பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் பேர் ஆங்கோல் கவ். அதாவது ஆஃப்ரிக்காவில் இருக்க ஆங்கோல் மக்கள் வளர்க்குற கவ் தான் நாங்கள். எங்களை ஆஃப்ரிக்கா மக்கள் கடவுளாக பார்ப்பாங்க. ஏன்னா நாங்கள் வெல்த்தோட அறிகுறியாக நினைப்பாங்க. எங்களை வளர்த்தா அவங்களுக்கு நிறையா பொக்கிஷம், காசு, சாப்பாடு எல்லாமே பெருகும்னு நினச்சாங்க. எங்கள் பால் அவங்க புனிதமாக நினச்சி கறந்து குடித்தாங்க. எங்களை கறிக்காகவோ எதுக்காகவோ கொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போது வேட்டைக்காரங்க எங்களை கொம்புக்காகவும் கறிக்காகவும் கொண்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் கேட்டில்ஸாக இப்போ மேய்க்கப்பட்டுருக்கோம். இன்னும் ஆஃப்ரிக்கா மக்கள் எங்கள் மேலே பெரிய மதிப்பை வச்சுருக்காங்க. உலகத்திலே மிகப்பெரிய கொம்புடைய மாடு நாங்கள் தான். இந்த கொம்பை பார்த்து நாங்கள் ரொம்ப ஆக்ரோஷமானவங்க நினச்சிடாதீங்க. நாங்கள் ஆக்ரோஷம் இல்லாதவங்க தான். ஆனால் எங்கள் சீனை நினச்சா ரொம்பவே ஆக்ரோஷமாயிருவோம். நான் ஒரு ஜல்லிக்கட்டு மாடு, என்ன உடையா நீ சக்தி? என்ன கேட்டீங்க? ஆத்தாடி, எவ்வளோ பெரிய கொம்பு, இதுக்குள்ள மோட சத்துரும். ஒன்றும் இல்லை தம்பி, ஒன்றும் இல்லை. எங்களை கறிக்காக இப்போ அதிகமாக வேட்டையாடுறதுனால நாங்கள் ரொம்பலாம் இல்லை, கம்மியாக தான் இருக்கோம். ஆஃப்ரிக்கா மக்கள் கொஞ்சம் பேர் எங்களை பாதுகாத்துட்டு வராங்க. எங்கள் கொம்பு பல ப்ரிடேட்டர்ஸ்லேருந்து தப்பிக்க உதவி செய்யுது.